தங்க ஆபரணங்களை பொறுத்தவரை குடும்பங்கள், குறிப்பாக இந்திய குடும்பங்கள் அவற்றை தங்கள் பரம்பரை சொத்தாக கருதுகின்றன. அம்மா, பாட்டி என தலைமுறைகள் கடந்து புழங்கும் நகைகள் உண்டு. அப்படி தங்கத்தில் பணத்தை முதலீடு செய்வது சரியா? ஏன் தங்கத்தை வாங்குகிறார்கள் மக்கள்? இப்போது பார்க்கலாம். தங்கத்தை வாங்குவதற்கு பண்டிகை, விழாக்கள், குடும்ப நிகழ்ச்சிகள் என பல காரணங்கள் இருக்கின்றன. ஏதாவது ஒரு காரணத்தை முன்னிட்டு தங்கம் வாங்கப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. காரணம் தங்கத்தின் மீதான மக்களின் நம்பிக்கை. இதனை கடந்த 6 ஆண்டுகளில் இதே செப்டம்பர் 15ஆம் தேதியை ஒப்பிட்டு பார்க்கலாம். 6 ஆண்டுகளுக்கு முன் 1 கிராம் தங்கத்தின் விலை 1794 ரூபாயாக இருந்தது. அதுவே 2012இல் 3024 ரூபாயாகவும், 2014இல் 2559 ரூபாயாகவும், 2015 செப்டம்பர் 15ஆம் தேதி 2458 ரூபாயாகவும் உள்ளது. 6 ஆண்டுகளில் 1 கிராமுக்கு 664 ரூபாய் விலை உயர்ந்துள்ளது. நடுவில் ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் நீண்டகால அடிப்படையில் தங்கம் வாங்குவது நல்ல முதலீடாகவே கருதப்படுகிறது. ரொம்ப யூஸ்ஃபுல் சார் தங்கம். வேறு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறது கூட நம்ம யூனிட் எதுவும் கேஷ் பண்ண முடியாது. இப்போ தங்கம்னா இப்போ 1 கிராம்னா 1 கிராம் சின்ன சின்னதாக சேர்த்து வாங்கலாம். எப்போ சப்போஸ் எமர்ஜென்சினாலும் கேஷ் பண்ணிக்கலாம். திரும்பி அதே நாளைக்கு அமௌண்ட் வந்தால் கூட திரும்பி அது தங்கத்தை வாங்கிக்கலாம். பெரிய லாஸும் கிடையாது, ரொம்ப சேஃப்டியும். நிலத்திலோ பங்குச்சந்தையிலோ முதலீடு செய்தால் நினைத்த நேரத்தில் விற்று பணமாக்க முடியாது என்பதும், அதே தங்கத்தை உடனடியாக விற்று பணமாக்கலாம் என்பதும் ஒரு காரணமாக கூறப்படுகிறது. ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு வந்து அது லிக்விடிட்டிங்க. இன்றைக்கி எனக்கு நேற்று நைட் நினச்சி இல்லை காலையில் காலேஜ் ஃபீஸ் கட்டணும், இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு எமர்ஜென்சி வந்துடுச்சு அப்படின்னா வேறு எந்த ஆப்ஷன் கிடையாது. உங்களால் லேண்டும் விற்க முடியாது, ஷேர்ஸும் விற்க முடியாதுங்க. இது வந்து இம்மீடியட்டாக வந்து அவங்க என்கேஷ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அவங்க வந்து ஸ்டோரேஜ் பாயிண்டில் பார்த்தாலும் இட்ஸ் ஆல் சேஃப்டி பர்பஸுங்க. ஒரு ஃபேமிலிக்கு இன்றைக்கி ஒரு செக்யூரிட்டின்னு பார்த்தா மோர் தென் லேண்ட் வந்து கோல்டு தாங்க. தட் இஸ் தி ரீசன் வை தே ஆர் இன்வெஸ்டிங். வீடுகளில் தங்கம் முடங்கி இருக்கிறது. தங்கத்தில் செய்யப்படும் முதலீடு நீண்டகால அடிப்படையில் மற்ற முதலீடுகளை ஒப்பிடும்போது பெரிய லாபம் தராது என்ற கருத்துக்கள் இருந்தாலும் சாதாரண மக்களின் நம்பிக்கை காலங்களை கடந்தும் தங்கத்தின் மீது இருக்கவே செய்கிறது. ஆடம்பர அலங்கார பொருளாக மட்டுமல்லாமல் பாமர மற்றும் நடுத்தர மக்களின் அவசர தேவையை பூர்த்தி செய்யும் ஒரு வாழ்வாதார பொருளாகவும் இருக்கிறது தங்கம். புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் சுதீஷ்.